வெல்கம் பேக் டு எம்பிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு கையளவு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 பாதாம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்லேயே நல்லா தண்ணி விட்டு அலசி இதில் போட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சிரும். அது இல்லாமல் நுரைச்சி நல்லா வெளியே வந்துடும், பொங்கிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இந்த ரெசிபி செய்ய 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதனால் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த உளுந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் நல்லா கெட்டியாகிறது. அதனால் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. உளுந்து வேக வேக நல்ல வாசனையாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகும், அதுவும் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்துருச்சு உளுந்து. இனிப்புக்காக ஒரு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்திக்கோங்க. ஒயிட் சுகரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. உளுத்தங்கஞ்சி ரெடி.